இந்தியாவின் பிரம்மாண்ட கள ஆய்வை நாடாளுமன்ற தேர்தலுக்காக கிரிஷ் இன்ஃபோ மீடியா என்ற தனியார் நிறுவனத்தோடு இணைந்து உங்களின் தந்தி டிவி செய்திருக்கிறது. இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 40 தொகுதிகளில் மட்டும் கிட்டத்தட்ட 20,000 மக்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வந்திருக்கிறோம். அந்த விடையைத்தான் இப்பொழுது புள்ளி விவரங்களாக உங்களிடம் இப்போது பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்தோம். முக்கியமாக அவர்களிடம் முன்வைக்கப்பட்ட முதல் கேள்வி, மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக நினைக்கிறீர்களா என்று கேட்டதற்கு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியைச் சேர்ந்த 93% பேர் இல்லை, மத்திய அரசுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். மிச்சம் 7% மக்கள் மட்டும் ஆம், அவர்கள் மத்திய அரசு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றியதாக நினைக்கிறார்கள். அடுத்ததாக அவர்களிடம் முன்வைக்கப்பட்ட மற்றொரு முக்கியமான கேள்வி, இந்த அரசு வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று சொல்கிறீர்கள், அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த அரசுக்கு மீண்டும் ஆட்சிக்கு வர வாக்களிப்பீர்களா என்று ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைத்தோம். அதற்கு 93% பேர் மீண்டும் வாக்களிப்பீர்களா என்று கேட்டதற்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். 7% பேர் ஆம் வாக்களிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மக்களிடம் நாம் கேட்கும் பொழுது, நீங்கள் வாக்களிக்கும் பொழுது எந்த வகையில் வாக்களிப்பீர்கள், தேசிய கட்சியா என்று பார்த்து வாக்களிப்பீர்களா அல்லது மாநில கட்சிக்கு வாக்களிப்பீர்களா என்று கேட்டோம். அதில் பெரும்பான்மையான மக்கள், அதாவது 86% பேர் மாநில கட்சிக்கு தான் என்று தங்களுடைய வாக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். மீதம் இருக்கும் 14% பேர் தேசிய கட்சிக்கு வாக்களிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி மாநில கட்சிக்கு தேசிய கட்சிக்கு வாக்களிப்பதாக இருந்தால் உங்களுடைய ஆதரவு யாருக்கு என்றும் கேட்டிருக்கிறோம். நீங்கள் தேசிய கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் என்று சொல்லியிருந்தால் நீங்கள் எந்த கட்சிக்கு வாக்களிப்பீர்கள் என்ற கேள்வியை முன்வைத்த போது 79% பேர் பாஜகவுக்கு வாக்களிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். 21% பேர் தங்களுடைய வாக்கு காங்கிரஸ் கட்சிக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை நீங்கள் மாநில கட்சிக்கு வாக்களிப்பதாக இருந்தால் உங்களுடைய வாக்கு யாருக்கு என்ற கேள்வியை முன்வைத்தோம். அப்படி மாநில கட்சிக்கு வாக்களிப்பதாக இருந்தால் நாங்கள் இந்த கட்சிக்கு தான் வாக்களிப்போம் என்று மக்கள் சொன்னதிலிருந்து கிடைத்த புள்ளி விவரம் இதுதான். 41% பேர் அதிமுக, ஆளும் அதிமுகவுக்கு வாக்களிக்க போவதாக சொல்லியிருக்கிறார்கள். 37% பேர் திமுகவுக்கு தங்களுடைய வாக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள். 6% மக்களுடைய ஆதரவு தேமுதிகவிற்கும், 1% ஆதரவு மதிமுகவிற்கும், 15% ஆதரவு பாமகவிற்கும் இருக்கிறது. அவர்களிடம் பிரதமர் குறித்த கேள்வியை முன்வைத்த போது அதற்கு அவர்கள் சொன்ன பதில் என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். யார் பிரதமராக வர வேண்டும் என விரும்புகிறீர்கள் என சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி மக்களிடம் கேட்டபோது அவர்களில் 69% மக்கள் நரேந்திர மோடி தான் பிரதமராக வர வேண்டும் என்று விரும்புவதாக தெரிவித்திருக்கிறார்கள். 8% பேர் ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று தங்களுடைய விருப்பத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். 19% பேர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமராக வர வேண்டும் என்று விருப்பப்பட்டிருக்கிறார்கள். 4% பேர் மற்றவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். யார் பிரதமராக வர வேண்டும் என்ற கேள்விக்கு இந்த பதிலை பார்த்தோம். 61% நரேந்திர மோடிக்கும், 8% ராகுல் காந்திக்கும், 19% ஜெயலலிதாவுக்கும், 4% மற்றவர்களுக்கும் ஆதரவு கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் சிறந்த தலைவராக நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள், யார் சிறந்த தலைவர் என்று நினைக்கிறீர்கள் என்று சிதம்பரம் தொகுதி மக்களிடம் கேட்டபோது இந்தியாவை தற்போது சிக்கல்களிலிருந்து மீட்டெடுக்கும் வல்லமை படைத்த சிறந்த தலைவர் யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு 80% மக்கள் நரேந்திர மோடிக்கு தான் அந்த வல்லமை இருப்பதாக கருதுகிறார்கள். 8% மக்கள் ராகுல் காந்தியை அந்த இடத்திற்கு பரிந்துரைக்கிறார்கள். 10% மக்கள் ஜெயலலிதாவுக்கு இந்தியாவை சிக்கல்களிலிருந்து மீட்டெடுக்கும் வல்லமை இருப்பதாக நம்புகிறார்கள். 2% மக்கள் மற்றவர்களுக்கு அந்த வல்லமை இருப்பதாக நம்புகிறார்கள். ஆம் ஆத்மி கட்சி பற்றி உங்களுக்கு தெரியுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தோம். அதற்கு 34% பேர் தெரியும் என்றும், 66% பேர் அப்போது கட்சி இருப்பது எங்களுக்கு தெரியாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவேளை தெரியும் என்றால் அந்த கட்சிக்கு நீங்கள் வாக்களிப்பீர்களா என்றும் ஒரு கேள்வியை முன்வைத்தோம். அதற்கு 26% பேர் ஆம் வாக்களிப்போம் என்றும், 74% பேர் இல்லை வாக்களிக்க போவதில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ஆம் ஆத்மி கட்சி தெரியும் என்று குறைவான பேர் சொல்லியிருக்கிறார்கள், அதிலும் வாக்களிக்க போவதில்லை என்று 74% பேர் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு கேள்வி, இறுதி கேள்வியை முன்வைத்தோம். அந்த கேள்வி, தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அடுத்த பிரதமராக முடியும் என்று நினைக்கிறீர்களா என்று கேட்டதற்கு 50% பேர் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். 28% பேர் ஆம் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அடுத்த பிரதமராக வர முடியும் என்று நினைப்பதாக 28% பேர் சொல்லியிருக்கிறார்கள். 22% பேர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம் என்று தங்களுடைய ஐயப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள்.